ஏங்க உங்ககிட்ட நானும் தினமும் ஏதோ ஒரு அமானுஷமாக நடக்கப்பட்ட உண்மையான பேய் கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் மனசாட்சியே இல்லாமல் திரும்ப திரும்ப நம்ம போடுற என்ன கதையாக இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்து எனக்கான சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது தான் என் மைண்டில் ஓடின ஒரே ஒரு விஷயம், தினமும் ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் கதையை கொடுக்குறவன் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் அமானுஷமான கதை நடந்துச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சரியாக ஏன் கண்ணில் நம்ம சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ண இந்த ஒரு ஸ்டோரி பட்டுச்சு. ஜஸ்ட் மில்ஸுங்க நான் வாசிக்காமல் அடுத்த கதையை வாசிக்க போயிருப்பேன். ஏதோ என் கண்ணு பட்டு நான் வாசிக்க போகும்போது தான் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அமானுஷமான விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இது ஒரு சாதாரண பேய் கதையாக நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம போட்ட அமானுஷமான கதை இருக்க பாருங்க, இதெல்லாம் ஒரு கதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாதாரண பேயை தாண்டி அட்வென்ச்சர், அது போக சர்வைவல் சம்மந்தப்பட்ட ஒரு அமானுஷமான கதைங்க. காட்டுக்குள்ளே போய் அங்கே மாட்டிக்கிட்டு ஈவன் உயிர் பிழைக்க போராடிட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் அந்த சப்ஸ்கிரைபர் அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தெலாம் படித்தேன், உண்மையில் மறந்து போயிட்டேன், ஆடி போயிட்டேங்க. அப்பேற்பட்ட சம்பவத்தை நான் படித்ததை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் அப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸில் இந்த கதையை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போகிறீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறவங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோக்களுமே உண்மையாக நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அமானுஷங்கள் பேய் சார்ந்த வீடியோக்களுமே தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தினம் வீடியோ வர்றதுங்க. ஏன்னா உண்மையான சம்பவம் மட்டும் நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 2 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஆதரவை நீங்கள் நம்ம சேனல் கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. டைரக்டாக இன்னைக்கான இந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். வெல்கம் பேக் டு த நியூ அமானுஷமான வீடியோ. நான்களும் பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஏற்கனவே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவங்க ஒரு கார் பிடிச்சி, அந்த கார் அவங்க சொந்த கார் தான். அந்த காரில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வால்பாறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கேரளா இந்த பார்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிக்கு ட்ராவல் பண்ணி ட்ரிப்பாக போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷமான சம்பவம் தாங்க. இந்த ட்ராவலில் போகிறது யாரெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரமேஷ், அது போக அஸ்விந்த் அப்படிங்கிற ஒரு நபருங்க. இப்போ அது போக பார்த்தீங்கன்னா முகேஷ் அப்படிங்கிற ஒரு இருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த முகேஷுடைய காதலியான தியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. மொத்தம் 4 பேர் சேர்ந்த ஒரு குழுவாக தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பி வால்பாறை நோக்கி போகிறாங்க. எங்கேருந்து போகிறாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் கிணத்துக்கடவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது இல்லையா, அந்த கிணத்துக்கடவுல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 இளைஞர்கள் தான் இந்த மாதிரி அந்த வால்பாறைக்கு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி அங்கேருந்து ரொம்ப கிட்ட தான் போல ஒரு 100 கிலோமீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, கன்ஃபார்மாக தெரில. அங்கே ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க வண்டியில் நேராக பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த மாதிரி வால்பாறைக்கு போகிறாங்க. இது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. இப்போ ஸோ இவங்க போகிற வண்டி என்னன்னு பார்க்கும்போது ஒரு பக்காவான ரா வெஹிக்கிள்ங்க. அதாவது ரா வண்டின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் மிலிட்டரி வண்டி அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. வண்டியில் எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் இப்போ அட்வான்ஸ் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சருமே அந்த வண்டியில் இருக்காது. ஏன்னா அது ரொம்ப பழைய மாடல் வண்டி. அவங்க கிட்ட அப்போ அந்த வண்டி தான் இருந்திருக்குது. அந்த ரீசனால் டக்குன்னு பிளானை போட்டாங்க, கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்ல சுற்றி மலை, ஹில் ஸ்டேஷனு, ஹில்ஸில் ஏறுறோம், ஹேர் பின் பெண்ட்லாம் வரும். அப்படி ஏறுற ஹேர் பின் பெண்டில் நம்ம கிராஸ் பண்ணும்போது நல்ல வெள்ளை கலரில் பனி மட்டும் நம்மளை கிராஸ் பண்ணும். அப்போ ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு மெலடிஸ் அங்கே போட்டுட்டு ஜன்னலை ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு அந்த பனியோடு சேர்ந்து அந்த காற்றோடு நம்ம அந்த இயற்கையோடு இணைஞ்சி அந்த காரில் ட்ராவல் பண்ணுற சுகம் அப்படிங்கிறது வேற எதுலேயுமே கிடைக்காது. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது எந்த லெவலில் ஒரு போதையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த ஒரு போதையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் அன்னைக்கு அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஜாலியாக அந்த இயற்கையோடு இணைஞ்சி ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்மோஸ்ட் போகிறாங்க, போயிட்டு ஒரு ரிசார்ட்டை புக் பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுதுங்க. பகல் ஃபுல்லாக அங்கே இருக்கிற எல்லா ஏரியாவும் சுற்றி முடிச்சுட்டு ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்களுடைய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி அந்த வால்பாறைக்கு போகும்போது மச்சான் இந்த இடத்துக்கு போட அங்கே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் அந்த மாதிரி விஷயம் தெரியும். அப்ராக்சிமேட்டாக நீ அவங்ககிட்ட கேட்டனா இந்த மாதிரி போகிறதுக்கு அந்த ஊர் மக்கள் வழி சொல்லுவாங்க, நீ அவங்ககிட்ட கேட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே இவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த நாள் பகல் ஃபுல்லாக ஏரியாலாம் சுற்றிட்டு சாயந்தரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிளம்பி போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சூரியன் மறையும் போது சூரியன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கும், அதுக்கு மேலே ஃபுல்லாக மேகங்கள் அப்படி இந்த சொர்க்கத்தில் தேவர்கள்லாம் நடமாடுவாங்க பாருங்க, அந்த நம்ம பழைய சினிமாஸில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு விஷுவல் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இவங்க அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் பேர் என்னமா பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் சொல்லியிருக்கிறாங்க,
இப்போ நான் அந்த லொக்கேஷன் பேரை நான் எனக்கு சொல்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இடம் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவர்மெண்ட்டாலே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இப்போ. ஸோ அது போக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லொக்கேஷன் பேரை கேட்டுட்டு அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது ஒரு டீ கடையில் போய் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4-5 பேர் சேர்ந்துட்டு அப்பா இந்த மாதிரி தான்ப்பா போகணும், போயிட்டு சீக்கிரம் வந்திருக்குப்பா அப்படி மாதிரி 4-5 பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் ரோடு 2ஆக பிரியுதுங்க. அங்கேயுமே ஒரு சின்னதாக டீ கடைன்னு சொல்லிட முடியாதுங்க, ஏதோ சம்பாட்டு ஏதோ போட்டு ரோட்டில் போட்டு வித்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஐயா இந்த லொக்கேஷனுக்கு போகணும், எப்படியா போகணும்னு கேட்கும்போது எதுக்கு தம்பி நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும், அதுவும் உள்ள பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அங்கே எதுக்கு இந்த நேரத்தில் போகணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த ஐயா கேட்டிருக்காரு. இப்போ என்ன ஆகுது, உள்ளே இருந்துட்டு அந்த தியா அந்த பொண்ணு இருக்கிற பாருங்க இந்த வண்டானுங்கள்ல பூம்பரங்கள் மாதிரி, ஏன்னா இப்போ என்ன பொம்பளை பிள்ளை எந்த இடத்துக்கு போகக்கூடாதா, ஏன் தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே இருந்து அந்த தியா அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க போல. இப்போ அந்த தியாவுடைய லவ்வர் ஆனால் முக்கிய சொல்கிறாரு, அம்மா தியா கொஞ்சம் அமைதியாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐயா ஏன் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல போய் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஐயா சொன்ன விஷயம், ஐயா தம்பி புரிஞ்சுக்கோங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் வராங்க, அந்த இடத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அது நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு மத்தியானம் போல் வந்தீங்க இல்லை விடிய காலம் போல் வந்தீங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. கருக்கல்ல வரீங்க, கருக்கல்னால் என்ன நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, திருநெல்வேலி மாவட்டத்தில் கருக்கல் அப்படின்னா வந்துட்டு சாயந்தரம் 6 மணி ஆனதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு பொருத்துவாங்க இல்லையா, விளக்கு பொருத்ததுக்கப்புறம் ஆகக்கூடிய டைமை தான் கருக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கருக்கலுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது, அதுவும் பொம்பளை பிள்ளைலாம் வச்சுட்டு கொஞ்சமாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா, பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி படித்தவங்க மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அந்த பசங்களாம் திருந்தி ரிட்டர்ன் போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி போயிருந்தால் தான் நம்ம நாட்டில் எந்த பிரச்சனையுமே நடக்காதுங்க. அவனுக்கு சொன்ன வார்த்தை, ஐயா எங்களுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம், நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், எங்களுக்கு எப்படி போகணும், அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்து அப்படின்னா வந்துட்டு எப்படி சமாளிக்கணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பின்னாடி இருந்து என்ன பண்ணுறான் முகேஷ் டக்குன்னு கத்தி தூக்கி நின்றான். அதாவது அவரை பார்த்து மிரட்டுறதுக்கு இல்லை, எல்லாமே சேஃப்டியாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீட்டிகிட்டு இருக்கான். சொல்கிறது சொல்லிட்டேன் உங்கள் விருப்பம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி போகிற சீக்கிரமாக வந்து தொலைங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ சொன்னதுக்கப்புறம் என்னது பார்க்கும்போது அந்த வழியும் காமிச்சு விட்டுருக்காரு. இப்போ அந்த நபர்கள்லாம் உள்ளே போகிறாங்க. கரெக்டாக நான் தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொன்னேன் இல்லையா, அந்த போர்டு கூட ஈவன் இதுக்கப்புறம் வனத்துறைக்கு சம்மந்தப்பட்டது, யாரும் உள்ளே போக வேண்டாம்னு போர்டு வச்சிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி போர்டு இருக்கிறதை பற்றி எந்த ஒரு செக் போஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா அது கிராமத்து மக்கள் பகல் நேரத்தில் போயிட்டு கொஞ்சம் விறகு வெட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான். அந்த பாதையில் தான் இவங்க அந்த மாதிரி அந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு அந்த பகுதியில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கரடு முரடாக இருக்கக்கூடிய ஒரு தார் ரோடு உடஞ்சி போயிருந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு தார் ரோடுங்க. அந்த ரோட்டில் இப்போ ஜீப்பில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்னதுன்னு சொல்லும்போது திரும்ப அதே மாதிரி பாட்டை கேட்டு வைப் பண்ணி அந்த இயற்கையை என்ஜாய் பண்ணி போகிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா முகேஷாக இருக்கட்டும், அஸ்வின்தா இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், அது பக்கம் தியாவாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு சொல்லும்போது வண்டி ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அஸ்வின் தான் வண்டி ஓட்டுறாப்புல. அஸ்வின் பக்கத்தில் தான் ரமேஷ் இருக்காப்புல, பின்னாடி முகேஷுடைய அந்த காதலியான அவங்க 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அஸ்வின் வண்டி ஓட்டிட்டு போறாருங்க, எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. சடனாக என்னாச்சுன்னு தெரியல, பயங்கரமாக அந்த ஃபாக் வர ஆரம்பிச்சு. ஏன்னா சாயந்தரம் ஆன ரீசனால மிஸ்ட் கொஞ்சம் ஓவராகி பயங்கரமாக ஃபாக் வருது, ஒன்றுமே வெளிச்சுன்னு தெரியல. பரவாயில்ல மனுஷன் வந்துட்டு அந்த காரில் சேஃப்டி ஃபீச்சர் தான் இல்லை தவிர்த்து எல்லாம் ஃபாக் லேம்ப்லாம் மாட்டி வச்சிருந்துருக்காருங்க. இப்போ ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது தான் சட்டனாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நபர் வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அஸ்வின் மட்டும்தான் ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு. அவர் என்ன பார்த்துருக்காரு அப்படி மாதிரி பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் சாரியை கட்டிட்டு தலையெல்லாம் முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அந்த ரோட்டு ஓரமாக பக்கத்தில் இவரை பார்த்து முறைச்சி நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்திருக்குதுங்க. இதை அஸ்வின் தூரத்துலேயே பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இவரால் தலையை திருப்ப முடியல. இப்போ யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னா எங்கள் பாரு ஏதோ ஒருத்தங்க காட்டுக்குள்ள நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணுமா இல்லையா. ஆனால் அவருக்கு அந்த பொண்ணை பார்த்தவர் மனுஷன் அந்த கழுத்தை அவரால் அதை விட்டு திருப்பவே முடியாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்க தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் வந்துட்டு வாயை திறக்க முடியல. கால் ஆக்சிலேட்டரில் இருக்குது, அதுலேருந்து காலை எடுக்கலாம் நினைக்கிறாரு. அவரால் வந்துட்டு எடுக்க முடியல. ஸ்டீரிங் அப்படியே அவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த பொண்ணை கண்ணால் பார்க்குறாரு. வண்டி தானாக போய்கிட்டு இருக்க மாதிரி தான் அப்போ அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்துருக்குதுங்க. அப்படி வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பின்னாடி இவங்களும் ஜாலியாக கதை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அங்கே ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் அந்த பொண்ணுடைய உருவம் நேராக அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து விடுற மாதிரி இருந்திருக்குது. ஒரு செகண்ட் அந்த அதிர்ச்சியில் என்ன பண்ணிட்டார் மனுஷன், சடனாக பிரேக் அடிச்சாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க போகிற அந்த காரில் சேஃப்டி ஃபீச்சரான ஏபிஎஸ் ஆன்டி பிரேக் லாக்கிங் சிஸ்டமோ இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ இந்த மாதிரி வந்துட்டு ஆன்டி ஸ்லிப்பரி சிஸ்டமோ எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கிடையாது. அந்த ரீசன்னால் அதுவும் நல்ல காட்டு போலிங்க, ஃபுல்லாக வந்துட்டு லெஃப்ட் சைடு பள்ளம், அது போக வந்துட்டு ரோட்லாம் கரடு முரடாக இருந்துட்டு இருக்குது. இவர் அடித்த பிரேக்கில் வண்டி ஸ்லிப் ஆகுது, லைட்டாக கட் ஆகுது, வீல் பரலுது, காரும் பரலுது, லெஃப்டில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் உருளுது.
முதல்ல ஒரு 2-3 உருண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளையில மாட்டிக்கிட்டு நிற்கிது காரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே எல்லாருமே பயங்கரமாக அலறி கத்திக்கிட்டு இருக்காங்க, சரியான சத்தம். அப்படி கத்தும்போது கூட என்ன ஆகுதுன்னா, என்னடா ஆச்சு, ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி என்ன பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய ரமேஷ் கேட்குறாரு. கேட்கும்போது இப்போ ஆள் வந்துட்டு கொஞ்சம் சுயநினைவு வந்துருச்சுங்க வண்டி ஓட்டுற அஸ்விந்துக்கு. அப்போ வந்துட்டு அஸ்விந்த் சொல்கிறாரு, டேய் நான் பார்த்ததை சொன்னால் நம்ப மாட்டேங்கிட்ட, டேய் நான் வேணும்னு வண்டியை கவுக்கலடா, டேய் வேணும்னு கவுக்கலாம் ஏன்டா பிரேக் அடிச்ச, ஏன்னா நல்லா போய்கிட்டு இருக்க வண்டி, அவர் பிரேக் அடிக்கன்னு அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏன்டா பிரேக் அடிச்சுன்னு கேட்கும்போது, டேய் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து விழுந்தா நீங்கள் பார்க்கலன்னு சொல்லும்போது, அடா போடா பைத்தியக்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ரமேஷ் இருக்காரு பாருங்க, அவரால் எந்திரிக்க முடியாது, என்ன கார் இந்த பக்கமாக பரண்டு கிடக்குது, இந்த பக்கம் யாரால வெளியே வர முடியும், டிரைவர் சீட் இருக்கு பாருங்க, அந்த டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய அஸ்விந்தால மட்டும்தான் வெளியே வர முடியும். ஆனால் அவர் வெளியே வராமல் ஹோல்டு பண்ணி ஸ்டீரிங் நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, சீட் பெல்ட் அவர் மட்டும்தான் அந்த வண்டியில் போட்டிருக்காரு டிரைவிங் பண்ணுற ரீசன்னால. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கதவை திறந்து வெளியே வர்றான்னு சொல்லிட்டு இந்த கார்னரில் இருக்கக்கூடிய முகேஷ் இருந்துட்டு இருக்காருங்க. கீழே பார்த்தீங்கன்னா முகேஷுடைய லவ்வரான காதலி இருந்துட்டு இருக்காங்க அந்த தியா அப்படிங்கிற பொண்ணு. இப்போ முகேஷ் அந்த கதவை திறந்தாரு இல்லையா, திறந்த மறு நிமிஷம் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், அது ஒரு சின்ன ஒரு கிளையில தான் ஏதோ லைட்டாக பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இவர் அந்த கதவை திறந்தோடனே அந்த ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியில் புவியீர்ப்பு விசையின் அந்த ஒரு சக்தியின் ரீசன்னால காரு திரும்ப லைட்டாக நகருது. டேய் செவனேன்னு சும்மாறா கார் நகருது அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருந்து ரமேஷாக இருக்கட்டும், அது பக்கம் வந்துட்டு அஸ்விந்தா இருக்கட்டும், அவங்க கத்துறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது காரு திரும்ப பரல ஆரம்பிக்குது. அப்படி இப்போ கார் பரலும் போது தான் என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு, இவர் கார் கதவு திறந்துட்டாருங்க முகேஷையும். திறந்த ரீசனால கார் பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக உருண்டு விழுது, கீழே பயங்கரமான பெரிய பள்ளம், அடர்ந்த காட்டுப்பகுதி வேற, கார் உருண்டு போகுதுங்க. யாருமே தெரியாதுங்க அந்த இடத்துல ஒரு கார் போயிருக்குது, இந்த காட்டுக்குள்ளே யாராவது உருண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கார் உருண்டு போய்கிட்டு இருக்குது. கடைசி எல்லாரும் உள்ள அலறி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய மரத்தில் முட்டி அந்த கார் நிற்கிது. அப்படி நிற்கும் போது கூட மனுஷன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அஸ்விந்த் இருக்கார் பாருங்க, கார் ஸ்டீரிங்கில் கை வச்சிருக்கிறவர், அவருக்கு மட்டும்தான் ஓரளவு அடிக்க ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போட்டிருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை பிடிச்ச வண்ணமாக அப்படி இருந்துட்டு இருந்திருக்காருங்க. ஸோ அதனால் அவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் அடிகள் கம்மி. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இருக்கிற பாருங்க தியா, அந்த பொண்ணுக்கு மண்டையில் அடிப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. சைடில் பார்த்தா தன்னுடைய நண்பனான அந்த ரமேஷ் காலை எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படிங்கிறதுல மச்சான் காலு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கார் ஃபர்ஸ்ட் பழத்தில் உருண்டு விழும்போதே ரமேஷ் பக்கம் தான் சரிஞ்சுது அப்படிங்கிற ரீசன்னால அந்த பக்கம் கார் நல்லா சப்பி அதுக்குள்ளே வந்துட்டு ரமேஷுடைய கால் நல்லா மாட்டி இருக்குது. ரமேஷால் காலை எடுக்க முடியல. சரி அதெல்லாம் ஓகேடா, இவனை எங்கடா முகேஷ் எங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா முகேஷை காணும். என்னன்னா வந்துட்டு அந்த கார் கதவு திறந்தான் பார்த்தீங்களா முகேஷ், அதனால தான் காரு கமதிச்சு. அப்படி திறந்த ரீசன்னால முகேஷ் தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிய வருது. இப்போ இந்த ரீசன்னால அந்த முகேஷுடைய காதலியான தியா பயங்கரமாக கதறி அழுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல என் காதலனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா அழுறாங்க. என்ன தான் அழுதாலும் தியாவால் அந்த காரை விட்டு எந்திரிச்சு வெளியே வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா அடிபட்டுருக்கு. இப்போ நல்ல ஹெல்த்தியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய, கொஞ்சம் அடி கம்மியாக பட்டிருக்கக்கூடிய அந்த அஸ்வின் தான் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக காரை விட்டு இறங்குறாருங்க. இறங்கினதுக்கப்புறம் நல்லா பார்க்குறாரு, கார் திரும்ப உருண்டு இன்னும் பள்ளம் கீழே இருக்குது, போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கிறான்னு பார்க்குறாருங்க. அந்த மாதிரி எந்த வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் மேலே ஏறிட்டு அந்த காரை சரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காரு. அவரால் முடியாது. ஏன்னா கார் உருண்டு விழுந்த எஃபெக்ட், அது போக உடம்புலாம் டயர்டாக இருந்திருக்கும். ஸோ ஒரு மனுஷனால அந்த பழைய ஜீப் அது வரை எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அவரால் எதுவுமே பண்ண முடியல. தன்னுடைய நண்பனுக்கு கையை கொடுத்து தூக்கி பார்த்துருக்காரு. அவர் கால் நல்லா மாட்டிக்கிட்டு அவர் கால் வரவே மாட்டேங்குதுங்க. காலை வெட்டி எடுக்கணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார் ஏதாச்சும் உடைக்கணும், இல்லை கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ணால் தான் வரும் அப்படிங்கிற ரீசனால இப்போ உடம்புல இருக்க டயர்டு, அது போக அந்த மனசில் இருக்க வலி, இந்த வேதனைகள்னால அவரால் தன்னுடைய நண்பனான அந்த ரமேஷுடைய காலை வந்துட்டு வெளியே எடுக்க முடியல. அந்த ரீசனால இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு இருக்கிறா இல்லையா உள்ள தியா, அந்த பொண்ணை மெதுவாக வெளியே கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பொறுமையாக பார்த்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த பொண்ணாக இருக்கட்டும் இந்த நபராக இருக்கட்டும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காரை கவுத்துடலாம். ஏன்னா கவுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை வச்சு ஈஸியாக நம்ம அந்த பக்கம் போயிட்டு ரமேஷ் காலை வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களால சுத்தமாக முடியலங்க, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசனால் என்ன பண்ணுறாங்க, டே இவன் காருக்கு தான் இருந்துட்டு இருக்கான், காணாம போனால் அவனை போய் தேடுண்டா, எங்கே போனால் தேடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முகேஷை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த ரீசனால சரி உனக்கு அடிபட்டு இருக்கு, நீ வர வேண்டாம், நீ இந்த கார்கிட்டே இருந்து இவனை பார்த்துக்கோ. ஸோ மோஸ்ட்லி நீ கார்கிட்டே இருக்கிறது எனக்கு நல்லதா படலை, நீ காருக்குள்ளே இருக்கிறது எனக்கு நல்லதா படுது. ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிறது ஒரு அடர்ந்த காடு, இந்த காட்டுக்குள்ளே நிறைய காட்டு விலங்குகள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு வர ரத்தத்தினால இந்த வாடையை பிடிச்சிட்டு காட்டு விலங்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ என்ன பண்ணி காருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ இவங்க சொல்கிற அந்த டோனை கேட்டே அந்த பொண்ணு பயந்து போகிறாங்க தியா. அந்த ரீசனால சரி நீ அப்போ ஒழுங்காக தேடி கூட்டு வந்துடுவதுன்னு எனக்கு
பயமாக இருக்குது, அவனை எப்படியாவது கூடிய சீக்கிரம் கூட்டும், அவனை பார்த்தா தான் எனக்கு மனசு நிம்மதியாகும் பார்த்துக்கோ அப்படி மாதிரி சொன்னதும் இப்போ அந்த பொண்ணு எப்படி வெளியே வந்தாங்க அதே மாதிரி பொறுமையாக அந்த காருக்குள்ளே போகிறாங்க. டோரை வந்துட்டு இந்த பக்கம் சைடாக இருக்கும் பார்த்து அந்த டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. டிக்கி ஓப்பன் பண்ணால் பேக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு டார்ச் லைட் வச்சுருந்துருக்காரு மனுஷன். அந்த டார்ச் எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு போகிறாருங்க. ஃபுல்லாக இருட்டலை, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, பட் இருந்தாலும் டார்ச்சை வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி டார்ச் வச்சு சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்காருங்க. எங்கே தேடினாலுமே அந்த முகேஷ் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளமும் இல்லை. சரி ஓகே, ஒருவேளை மேலே இருந்து கார் உருண்டு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ மேலே எட்டி பார்க்குறாரு மனுஷன். மேலே பார்த்தா அவங்க ரோடு எங்கே இருக்குன்னு கூட தெரில. ஒன்றே காடு அடர்த்தியாக இருக்குது, இன்னொரு பக்கம் காடு ரொம்ப ஸ்டெப்புங்க, இது ரொம்ப மாதிரி ஸ்டீப்பாக செங்குத்தாக இருந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ரீசனால் இவருக்கு இருக்க அந்த உடம்பு டயர்டு வச்சுட்டு மேலே ஏற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மனுஷன் ஏற ட்ரை பண்ணியிருக்காரு. தன்னுடைய நண்பன் உயிருக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணி என்ன தான் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினாலும் அதுக்கப்புறம் அவரால் மூச்சு வாங்குதுங்க. அந்த ரீசனால் அவரால் ஏற முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சரி ஏதாச்சும் தெரியுதா அப்படிங்கிறது எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே இப்படி எட்டி பார்த்துருக்காரு. பார்த்த மிரண்டு போகிறாரு. அவர் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் மரங்களும் இதுமாக தான் இருந்திருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டில் இருந்து விழுந்திருக்கோனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த நபர் அன்றைக்கி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க. இப்போ திரும்ப என்ன பண்ணுறாருன்னா ஓகே, ஏன்னா தன்னுடைய நண்பன் உயிர் பாருங்க, அதனால திரும்பியும் தேட ஆரம்பிக்கிறார். தன்னால் முடியாட்டியும் கூட தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது தான் அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. திரும்ப அதாவது அந்த ஃபாக் மிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெள்ளை புகை இருக்குது பாருங்க, அது பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு முன்னாடி வருது. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் மனுஷன் அஸ்வினுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னென்னு பார்த்தேன், இந்த மாதிரி வெள்ளை புகை காருக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை புடவை ஒருத்தி வந்தா, அவளை பார்த்தோம். அவளை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கார் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அப்புறம் காருக்குள்ளே வந்து விழுந்தா, பிரேக் அடித்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. அப்போ வந்த வெள்ளை பொம்பளை யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அந்த நபருக்கு வந்துருக்கு. இப்போ இந்த வெள்ளை பொம்பளை நான் மட்டும் தான் பார்த்தோன்னா அவனும் சேர்ந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் கேட்டான் அவனுக்கு பயத்தில் எதுவுமே வளராமல் கத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஒருவேளை தியா பார்த்துருக்கலாம், இல்லை அவன் யாராச்சும் ஒருத்தங்க பார்த்துருக்கலாம் இல்லையா. அந்த ரீசனால் திரும்ப இந்த விஷயத்தை போய் கேட்போம். ஏற்கனவே கேட்டோம், அவனுக்கு பதில் சொல்ல திரும்ப போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப கீழே ஓடி வராருங்க. ஓடி வந்து நேராக அந்த கார்கிட்ட வந்து என்னென்னா மூச்சு முட்டை வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னடாச்சு அவனை கண்டுபிடிச்சா அப்படி மாதிரி தியா கேட்குறாங்க. அப்போ தியா அவனை கண்டுபிடிக்கல, என்ன வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நான் பார்த்ததை நீங்கள் யாரும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த வார்த்தையை அந்த நபர் கேட்டுட்ருக்கான். என்னடா பார்த்தா அப்படி மாதிரி தியா கேட்கும்போது அப்போ அவன் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, இல்லை மூச்சு முட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்கேங்க, நம்ம காரு தானாக விழலை, இல்லை என் முன்னாடி வந்துட்டு ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவத்தில் ஒரு சேரீயில் ஒரு பொண்ணை பார்த்தேன். என்னால் அதுக்கப்புறம் காரை கண்ட்ரோல் பண்ண முடியல. என் கையில் காரு நான் ஸ்டீரிங் திருப்ப முடியல, பிரேக் அடிக்க முடியல. அப்புறம் சடனாக அந்த பொம்பளை கார் முன்னாடி வந்து விழுந்துட்டா. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியலையே. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் கார் ஸ்லிப்பாக இந்த மாதிரி பழத்தில் விழுந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மூச்சு முட்டை இந்த பையன் அஸ்வின் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அஸ்வினுக்கும் கீழே கால் மாட்டிட்டு இருக்க பாருங்க ரமேஷ், அவங்க 2 பேருக்கு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் மீன்ஸ் ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அவர் சொல்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா ஏன்டா அங்கே பாரு மச்சான் அஸ்வின் தேவ், நீ வந்துட்டு கார் கரெக்டாக தான் ஓட்டினேன், ஏதோ ஒரு ரீசன் கெட்ட நேரம் காரை கவுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நாங்கள் மாட்டிட்டேன், என் கால் மாட்டிக்கிச்சு, அதை ஒத்துக்கிட்டு போய் அதுக்கேண்ட ஒரு ட்ராமா போட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொம்பளையை பார்த்தேன், வெள்ளை கலரில் புடவையை பார்த்தேன், பேயை பார்த்தேன், அந்த மாதிரி வந்துட்டு என்ன பயமுறுத்த பார்க்குறியா? மனுஷன் கால் எப்படி வலிக்கு தெரியுமாடா? கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கான். என்ன தான் அழுதாலும் திரும்ப அஸ்வின் சொல்கிறான், மச்சான் நான் சொல்கிறதுலாம் உண்மை, நான் வேணும்னு காரை கவுக்கலை, எனக்கு நடந்தது அனைத்தும் உண்மை, நான் பார்த்தது ஃபுல்லாக உண்மை. தியா நீ பார்த்தியா பார்க்கலையா தியா அப்படிங்கிற மாதிரி என்ன இப்போ அஸ்வின் கேட்கும்போது டேய் எனக்கும் தெரிலடா, நானும் பார்க்கலடா நான் அப்படிங்கிற மாதிரி என்ன தியா சொல்கிறாங்க. அப்போ உடனே அஸ்வின் கோவப்பட்டுட்டு ஆமாம் எல்லாரும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் வேணும்னு உங்கள் எல்லாரையும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு காரை கொண்டு கவுத்து விட்டேன் பார்த்தீங்களா, உங்களெல்லாம் அந்த ட்ரிப்பு கூட்டு வந்த பாருங்க என்ன தலையில் அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன அஸ்வின் ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ தியா ரமேஷ் கிட்ட சொல்லி ரமேஷை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ரமேஷ் கொஞ்சம் அமைதியாரி, அவனால் இந்த மாதிரி சம்பவம் நடந்தனால அவன் அந்த கில்ட்டி ஃபீல்டில் இருந்துட்டு இருப்பான், வெளியே வர முடியாமல். ஸோ நம்ம அவன்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற எதுவும் லாஜிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டென்ஷன் ஆகி போனார் இல்லையா இப்போ அஸ்வின் போன ஒரு கார் பேனட் இருக்கு பாருங்க, கார் கமுந்து கிடக்குது, அந்த பேனட்டில் கை வச்சுட்டு இருக்காருங்க. அப்படி கை வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. எந்த ஒரு பொம்பளையை எந்த ஒரு சாரி கட்டிட்டு அவர் அந்த ரோட்டில் மேலே மலை உச்சியில் ஒரு பார்த்தாருக்கும் அதே பொம்பளை தூரத்தில் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டு இருக்காருங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கும் போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறார். பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அவர் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகலை. அவருடைய மனசு ஆள் மனசுலேருந்து அவர் அந்த ஃப்ரீஸை தாண்டி ஒரு விஷயத்தை கொண்டு வராரு.
பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தது மட்டும் பார்த்தா தன்னுடைய நண்பர்கள் பார்த்தாதான் தான் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தியா நான் சொன்ன நம்பல இல்லையா தியா அங்கே பாரு தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்பளை அங்கே நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தியாவை கூப்பிட்டு காமிப்பாருன்னு பார்த்தா அந்த பொம்பளை அவர் கண்ணுக்கு நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க பின்னமாக்க. அந்த ரீசனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பொம்பளையை ஃபாலோ பண்ணுறது சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு கையில் டார்ச் வச்சுட்டு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபுல்லாக இருட்டிருங்க. அந்த மாதிரி அந்த அட்டர்ந்த காட்டுக்குள்ளே மனுஷன் ஓடுறாரு. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ என்னாச்சுன்னா சத்தத்தை தான் கேட்டு கீழே காரில் மாட்டிட்டு இருக்காரு பாருங்க ரமேஷ். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா தியா அவன் எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே ஓடி போய் தனியாக மாட்டிக்கிற போகிறான், தயவுசெய்து அவனுக்கு பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருக்கான்னு தெரியல, அவனை போய் ஃபஸ்ட்டு போய் கூட்டிட்டு வா தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த தியா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தன்னுடைய நண்பனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம லவ்வரை வேற காணும், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம லவ்வரையாச்சும் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த தியா அந்த காரை விட்டு கஷ்டப்பட்டு வெளியே வராங்க. வந்து அந்த நபர் ஓடின திசையை நோக்கி திரும்பி ஓடுறாங்க. அப்படி ஓடினதுக்கப்புறம் அந்த நபர் எங்கே போயிருக்காரு என்ன ஏது அப்படிங்கிறது தியாக்கும் தெரிலங்க. கொஞ்ச நேரம் உள்ள ஃபுல்லாக சுற்றி முற்றி தேடுறாங்க. எங்கே தேடினாலும் தியாக்கும் எதுவும் தெரில. இன்னும் விட்டா கொஞ்ச நேரத்தில் நல்லா இருட்டிடும் அப்படிங்கிற ரீசனால தியாக்கும் ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி பயம் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இப்போ அந்த தியா அஸ்விந்த் ஓடி போனாங்க. அதனால தான் அஸ்விந்தை தேடி வந்திருக்காங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த தியா கூப்பிடுறது அஸ்விந்த் இல்லை, முகேஷே முகேஷ் அப்படிங்கிற மாதிரி முகேஷ் அப்படிங்கிற பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு இருக்காங்க. எவ்வளோ கூப்பிட்டாலுமே தியாக்கு அஸ்வின்கிட்ட இருந்து எந்த பேச்சு மூச்சு இல்லை, முகேஷ்ட இருந்து எந்த பேச்சு மூச்சு இல்லை. யார் எங்கே போனாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க தியாக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் புரியாமல் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த பக்கம் அஸ்விந்த் ஃபஸ்ட்டு தனியாக போய் தேட போனார் பாருங்க, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனார் இல்லையா. அப்படி போனவருக்கு காலில் ஒரு விஷயம் தட்டுப்படுது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே முகேஷுடைய உடல். அந்த உடல் இருக்கிற கோலத்தை பார்க்கும்போது அது என்னமோ காரில் இருந்து தூக்கி வீசப்பட்டு இறந்த முகேஷுடைய உடல் மாதிரி தெரியல. அதுக்கு பதிலாக அங்கே அதை நான் இப்போ ஓப்பனாக சொல்ல முடியுமா தெரில, முகேஷை ஏதோ கரடி கடிச்சு அப்படி இருக்கும். ஸோ பட் அந்த மாதிரியான ஒரு கோலத்தை தான் முகேஷுடைய உடல் பார்த்தீங்கன்னா இறந்த நிலையில் அங்கே அஸ்வின்துடைய காலில் தட்டுப்பட்ட நிலையில் கிடைக்குதுங்க. இப்போ இதை பார்த்த மனுஷன் இப்போ நம்ம பார்த்த விஷயத்த இப்போ அந்த தியா பார்த்தா அப்படின்னா என்ன ஆகுறது, ஐயோ இந்த இடத்துல அவளுமே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து எதுக்கு அப்படி மாதிரி ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இப்போ அஸ்வின்த்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ரீசனால் என்ன பண்ணுறாரு அஸ்வின் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி பொறுமையாக இப்போ என்ன பண்ணுறது சொல்லாமல் வேண்டாமா அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அஸ்வின்த்துக்கு மைண்டில் இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்க்கும்போது இப்போ நம்மளை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனது என்னமோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வெள்ளை கலரில் புடவை கட்டின பொம்பளை, ஒருவேளை அந்த பொம்பளை ஆத்மாவோ பேயாவோ இருக்கிறா அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி அசம்பாவிதமாக அமானுஷமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஐயோ இப்போ வர நம்ம காரில் அவங்க 2 பேரும் தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுற அவங்கள ஏதாச்சும் பண்ணிட்டா அப்படின்னா அப்படி மாதிரி ஒரு பயம் இப்போ யாருக்கு அஸ்வின்த்துக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த ரீசனால் அஸ்வின்த் இப்போ நேராக குடுகுடுன்னு ஓடி கார்கிட்ட ஓடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அஸ்வின்த்துக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்த்தேன், அங்கே தியாவுடைய குரலுங்க. தியா அஸ்வின்த்தை தேடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அஸ்வின் நினச்சிருக்கிறாரு. ஆனால் அங்கே தியா பேசிகிட்டு இருக்குது தன்னுடைய காதலை நானே, அதாங்க முகேஷ் கிட்ட முகேஷ் என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன், என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம கார் அங்கே இருக்குடா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்கடா வாடா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன. இப்போ முகேஷை பார்த்து இந்த தியா பேசிகிட்டு இருக்க மாதிரியான சத்தம் அந்த காட்டுக்குள்ளே இருந்து கேட்குது ஒரு பக்கம். இந்த நபர் போகிறாருங்க. அஸ்விந்த் அந்த சத்தம் வரணும் இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்க்கும்போது தான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அஸ்விந்த் அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி முன்னாடி அந்த பொண்ணு இருக்கா இல்லையா தியா நேராக ஏதோ ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கா, நடந்து போய்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. அப்படி என்னத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலையை நிமிர்ந்து அஸ்விந்த் பார்த்தாரு. பார்த்தவர் மிரண்டு போகிறாரு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ஆளை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ நல்லா புரியுது. ஆனால் என்ன தான் புரிஞ்சாலும் அந்த பொண்ணுடைய பார்வையில் அந்த பக்கமாக அதாவது என்னென்னா மரத்துக்கு அந்த பக்கம் சைடில் ஆப்போசிட்டாக திரும்பி நின்றுட்டு இருக்குது தன்னுடைய காதலன் முகேஷ் தான் நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறேன் வாதியா அப்படி மாதிரி முகேஷுடைய குரலில் தான் அந்த பொண்ணை அந்த முகேஷும் கூப்பிட்டுருக்கான். அந்த ரீசனால் தான் அந்த தியாவுமே இந்த குரல் கேட்ட இடத்துக்கு நோக்கி வந்திருக்கிறாங்க. வந்து பார்க்கும்போது தான் இப்போ அங்கே முகேஷ் மாதிரியான ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. அதை நோக்கி முகேஷ் தான் நினச்சி இப்போ அந்த தியா போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அஸ்விந்த் பார்த்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது தியாக்கு முன்னாடி அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆள் அந்த முகேஷ் கிடையாதுங்க. ஒரு வெள்ளை கலரில் புடவை உடுத்தின ஒரு ஆள் பொம்பளையை பார்த்தாங்க இல்லையா, அந்த பொம்பளையுடைய உருவம் தான் அந்த பக்கம் தியாக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. இப்போ தியா அந்த ஒரு உருவம் பேய் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த தியா பார்த்தீங்கன்னா அந்த உருவத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த உருவத்துக்கிட்ட போய் தொட போகும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்குது.
அது என்ன சம்பவம், இது போக பார்த்தீங்கன்னா இதோட அந்த சம்பவம் நிற்கல. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. இன்னும் அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருட்டையே ஆரம்பிச்சிருக்குது, இருட்டி இருக்குது. இது போக இன்னும் நைட்டு ஃபுல்லாக அவங்க அந்த காட்டுக்குள்ளே சர்வே பண்ணணும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரியல. இவங்க இருக்கிறது அடர்ந்த காட்டுக்குள்ளே, அதுவும் அமானுஷத்துக்கு நடுவில் பேய்கிட்ட மாட்டிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே மனுஷன் இன்னொருத்தருக்கு கால் மாட்டிக்கிட்டு இருக்குது. இவங்களாம் தப்பிச்சு நடந்து வெளியே போனால் கூட உள்ளுக்குள்ளே கால் மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் எப்படி வெளியே வருவார்? இவங்க வெளியே வந்தால் கூட யாரையாச்சும் ஒருத்தங்களை பார்த்து திரும்ப வரதுக்குள்ளே அந்த நபருக்கு என்ன வேணாலும் ஆகலாம், விலங்குகளால் பாதிப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி பல அமானுஷமான சம்பவங்களும் இதுக்கப்புறம் நடந்திருக்குது. ஆனால் மக்களே, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸை செக் பண்ணுங்கள். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி அந்த லிங்க்கில் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னும் இந்த கதை அரை மணி நேரம் கதை இல்லைங்க, இன்னும் 1.5 மணி நேரம் அந்த கதை போகும். ஒரே வீடியோவில் சொன்னால் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்காது, உங்களுக்கும் பிடிச்சி போயிடும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இதை பார்த்துட்டீங்க, நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளை கழிச்சு திரும்ப டான்னு காலையிலே இல்லை சாயந்தரம் போல் அடுத்து இதோட 2வது பாகம் வந்துடும். மேபி 3வது பாகம் போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் கதையை ஷார்ட் பண்ணேன் அப்படின்னா 3வது பாகம் போகாது. இல்லை நடந்த விஷயத்தை அப்படியே அவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 3வது பாகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கதையுடைய 2ஆம் பாகம் நான் கமெண்ட் பாக்ஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன் இல்லையா, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காம ஆள்னு கொடுத்துருங்க. அதில் தான் நான் 2வது பாகத்தை போட போகிறேன். ஏன் அப்படின்னா 2வது சேனலும் நம்மளுடைய சேனல் தான், அதுலேயும் தொடர்ச்சியாக நான் அமானுஷமான கதைகள் போட்டுட்ருக்கேன். அதுவும் நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமல் இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை பார்க்கறனால மோஸ்ட்லி அந்த வீடியோஸும் அந்த சேனல் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே இன்னும் நாளைக்கு நாளாக கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு அங்கே 2வது பார்ட் வந்துடும். 3வது பார்ட் எப்பவும் போல் மேபி 2வது சேனல்லையும் வரலாம், 3வது சேனல்லையும் வரலாம். எந்த சேனலில் அதிகமாக வியூஸ் போயிருக்குதோ அந்த சேனலில் 3வது பார்ட் நான் போட்டு விட்டுறேன் மக்களே. ஸோ இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வெயிட்டிங் சொல்லிட்டு போயிட்டு போயிருங்க. ஸோ மீண்டும் ஒரு பயங்கரமான மீண்டும் இல்லை இதோட செகண்ட் பார்ட்டில் நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச் கேஸ், பாய்.